delivering smiles all around the professional careers. Reach us to reach them. தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற கள பிரச்சனை என்ன, காங்கிரஸுக்கு என்ன இங்கே பலம் இருக்குது, அதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும். செல்வப்பிறந்தகை தன்னுடைய ஸ்டாண்டில் ரொம்ப தெளிவாக இருக்கார். இந்தியா கூட்டணி தான், அது எந்த மாற்று கருத்தும் இல்லைன்னு மாநில தலைவர் சொல்லிடுறாரு. ஆனால் கீழே இருக்க அல்லு சில்லுங்க எல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இஷ்டத்துக்கு எதையாவது பேசுகிறாங்க. இன்றைக்கி கூட மாணிக் தாகூர் வந்து இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஏதோ ஒரு கார்டு நியூஸு, நான் வந்து இந்த எம்பி பதவியை ராஜினாமா பண்ணுறேன், அப்படிப்பட்ட பதவி அப்படின்னு ஒரு கார்டை போட்டு உங்களுடைய கற்பனைக்கு அளவே இல்லையான்னு இவரும் போட்டுடுறாரு. இல்லை, அதில் ஒரு வார்த்தை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அல்ட்ரா சில்ட்ரு ஐடி பயன்படுத்தி ஒரு அது ஏதோ பாஜக காரனோ தாவிக்காரனோ கிளப்பி விட்டுருப்பான் போல இருக்குது. நீங்கள் வந்து மாணிக் தாகூர் மேலேயும் இவர் மேலேயும் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்கன்னு சொல்லி கேட்க போகிறதா ஒரு செய்தி வந்திருக்கு. போய் முறையிட போகிறாங்க. ஒன்றுமே இல்லை, நீங்கள் வந்து காங்கிரஸ்கிட்ட தான் திமுக அடிமையாக இருக்குன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. ஃபுல்லாக ஒன்றும் கிடையாது. தருதம் பிடிச்ச மாதிரி, தம்பி நீ போப்பா அப்படின்னா முடிஞ்சு. எப்படா கழட்டி விடலான்னு நேரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சண்டை பெருசாச்சுன்னா இதுதான் திமுக நல்ல வாய்ப்புப்பா, சாமி போ, சென்ட்ரலில் மட்டும் கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் அழகாக உட்காந்துக்கலாம். காங்கிரஸ் திமுகவோட தயவில் தான் ஜெயிக்குது. நீங்கள் மாணிக் தாகூர் தனியாக அடுத்த வாட்டி நின்று ஜெயிக்குவாரா? ஜெயிப்பார்னா அவர் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஓகே பரவாயில்லப்பா, பெரிய ஆள் தான், பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு தான். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். ட்ரோல் மீடியா சே நம்ம கூட இருக்காங்க. இன்றைக்கி அரசியல் சூழல் பற்றி பல்வேறு விஷயங்கள் அவங்க கூட தான் பேச போகிறோம். வணக்கம் சே. வணக்கம் ப்ரோ. காங்கிரஸ் திமுக கூட்டணி வந்து கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, அவங்க தான் நிற்பாங்கன்ற மாதிரி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு. ஆனால் இப்போ இழுபறி பேச்சுவார்த்தை, கமிட்டி அமைக்கலை அப்படின்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள்லாம் போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து ஏற்கனவே இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு முன்னாடியே சொல்லியிருந்தீங்க. நீங்கள் சார்பெடுத்திருக்கக்கூடிய ஒரு கூட்டணி வந்து அங்கிட்டு இங்கிட்டுமா இழுபறியாக இருக்கே, நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணுறீங்க? ஒரே ஒரு கட்சி, ஒரே ஒரு கட்சி. அதில் இது எல்லா இடத்துலையுமே சொல்கிறது தான், பாஜக வந்து நாட்டிலே ஆளுங்கட்சி இல்லையா? அந்த கட்சி யார் அழிக்கிறாங்க அப்படின்னா, சுற்றி இருக்கிற எதிர்கட்சிகள், சுற்றி இருக்க எல்லா எதிர்கட்சிகளும் அதோட சித்தாந்தத்தை, அதோடைய கொள்கைகளை, அது எடுத்திருக்கிற அந்த லட்சியத்தை நம்ம வந்து சிதைக்கிற வேலைகளில் எல்லாருமே இருக்காங்க, ஈவன் காங்கிரஸ் உட்பட. அப்படியே கம் டு எதிர்கட்சி காங்கிரஸ் வருவோம். காங்கிரஸ் கட்சியை அழிக்கிறது யார் அப்படின்னு கேட்டால் பாஜக அப்படின்னு பார்த்தா இல்லை. அப்போ காங்கிரஸ் அழிக்கிறது யாருன்னு கேட்டால் காங்கிரஸ் அழிக்கிறது காங்கிரஸ். அதுக்கு நான் டேட்டாவோடு பேசுவேன். எந்தெந்த ஸ்டேட்லலாம் காங்கிரஸ் ஆட்சியை இழந்திருக்கு அப்படின்னா அது பாஜகவால் இழந்திருக்கா அப்படின்னு போய் பார்த்தா கிடையவே கிடையாது. இல்லை, அவங்க வேறு பல அக்யூஷன் வைக்கிறாங்கல்ல. உதாரணத்துக்கு வந்து நம்ம ஓட்டு வந்து டேம்பர் ஆகுது அப்படின்ற மாதிரியான நிறைய அக்யூஷனும் அவங்க வைக்கிறாங்கல்ல. ஓட்டு டேம்பர் ஆகாத சில ஸ்டேட்டை வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன், எந்தெந்த ஸ்டேட்டுன்னு சொல்லி. அதில் ஒரு 9 ஸ்டேட் வருது. 9 ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டேட் வந்து இவங்களுக்கு மத்திய பிரதேசம். இங்கே வந்து அமைப்பு பலவீனம், மெயினாக அமைப்பு பலவீனம். அதனாலேயே தரைமட்ட அளவில் அமைப்பு குறைவாயிருது, கீழே வரைக்கும் அமைப்பு குறைவாயிருது. அதனால் அவங்க ரொம்ப பலவீனமாயிடுறாங்க. அதனால் கட்சி தோற்று போயிடுது. ராஜஸ்தானில் ஓட்சோரிலாம் நடக்கலை, கட்சி உட்கட்சி பூசல், மாநில தலைவருக்கும் சிஎம்முக்கும் சண்டை, நீயா நானா பார்த்துக்கலான்னு. அதில் அசோக் கெலோட்டுக்கும் சச்சின் பைலட்டுக்கும் சண்டை, நீயா நானா வா மோதிக்கலான்னு. அதில் 2 பேருக்குமே சண்டையாயிருது. அடுத்ததாக சத்தீஸ்கருக்கு வருவோம். சத்தீஸ்கர்லேயும் இதே பிரச்சனை, உட்கட்சி மோதல். அதில் பூபேஷ் பாகல் விசஸ் டிஎஸ் சிங்தாவ், இவங்க 2 பேருக்கும் சண்டை. இதில் யாரும் பாஜகவில் யாரும் இல்லை, இவங்க 2 பேர் தான் சண்டை. அடுத்ததாக நீங்கள் அப்படியே இந்த பூபேஷ் பாகலுக்கும் டிஎஸ் சிங்தேவுக்கும் என்ன சண்டை அப்படின்னா, 2 பேரும் 2.5 வருஷம் ஆட்சியில் இருப்பாங்க. அந்த ஸ்டேட்டில் 2.5 வருஷம் ஆட்சியில் இருப்பாங்க. அப்போ நிர்வாகத்துடைய குளறுபடிகள், குழப்ப நிலை, மக்களுக்கு ஒரு குழப்ப நிலை, இது எல்லாமே ஆட்சி கவிழ்ப்புக்கு ஒரு முக்கியமான காரணமாக சத்தீஸ்கரில் நடக்குது. அப்படியே பஞ்சாபுக்கு வருவோம். அமரேந்தர் சிங்குக்கும் நவ்ஜோத் சிங் சிந்துக்கும் சண்டை, மாநில தலைவராக சிஎம்மா. அதில் ஒரு ஆள் தனியாக போய் கட்சியவே ஆரம்பிச்சிட்டாரு, காங்கிரஸ்லேருந்து விலகி போய். இதுக்கு காரணம் வேறு யாரும் கிடையாது, உள்ளே இருக்க கட்சி மோதல் தான். அப்படியே கோவாக்கு வருவோம். கோவாவில் உட்கட்சி மோதல் தலை விரித்து ஆடி எம்எல்ஏக்கள் எல்லாம் மொத்தமாக போய் பாஜகவில் சேர்ந்துட்டான். நாசமாக போச்சு கோவாவில் கட்சி, ஒன்றுமே இல்லாமல் ஆகி போயிடுச்சு. அடுத்து உத்தரகாண்டுக்கு வருவோம். அதே தலைமை குழப்பம், என்ன செய்கிறது ஏது செய்கிறதுன்னு ஒன்றுமே சரியில்லை, தலைமையே இல்லாமல் அங்கேயும் குழப்பம். அதே மாதிரி அசாமுக்கு வருவோம். அசாமில் அமைப்பு பலவீனம், தரைமட்ட அளவில் கட்சி வேலைகளில் யாருமே இறங்கலை, ஜெயிச்சிருக்கிறோன்ற அகந்தையிலேயே காலி. அப்படியே மணிப்பூரில் கலவரத்தில் அதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகள்லேயே கட்சியிலேருந்து மொத்தமாக விலகிட்டாங்க. மொத்தமாக கட்சியிலேருந்து விலகுனால கட்சியும் பலவீனமாயிருது. கடைசியாக கர்நாடகாவை பற்றி இப்போ ரீசெண்டாக சொல்கிறத விட 2018 காங்கிரஸ் கட்சியை அவங்க அந்த பெரும்பான்மையை இலக்க வச்சு வெளியே போனது யார்? 2018 என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும்.
பசுவராஜ் பொம்மையோட என்ட்ரி எப்படி வந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். பாஜகவை உள்ள ஊடுருவ வச்சதுக்கு காரணம் இவங்களுடைய கோஷ்டி பூதல். இப்போ மறுபடியும் நம்ம டெபுட்டி சிஎம்க்கும் கான்ட்ரவர்சி ஆகுது. அதே பிரச்சனை வருது. இப்போ இங்கே மறுபடியும் வந்து எங்களுக்கு மரியாதை கொடுக்கல, ஆட்சியில் பங்கு நீங்கள் வந்து கர்நாடகாவில் கொடுப்பீங்களா சார்? ஆனால் நீங்கள் வந்து எடுத்து வச்சிருக்கிற டேட்டாவை பார்த்தா இந்தி கூட்டணிக்கு வந்து ஆதரவாக இருக்க மாதிரி இல்லை, எங்கெங்கே காங்கிரஸ் வீக்காக இருக்காங்கன்றது எடுத்து. ஆமாம், அது ஒரு கட்சி தானே. நான் காங்கிரஸ் கட்சியோ இல்லை திமுகவோ கிடையாது. இல்லை, காங்கிரஸ் தானே அந்த கூட்டணிக்கு பிரதானமான கட்சியாக சொல்கிறாங்க. தலைமை அவ்வளோதான், பிரதான கட்சி தான். ஆனால் தலைமை காங்கிரஸ் தலைமையில் இருக்குது. அதுக்காக அது சரியில்லைன்னா நான் வந்து ஐயோ நீங்கள் சரியில்லைன்னு பரவாயில்ல நான் முட்டு கொடுப்பேன் அப்படின்னு நான் வந்து முட்டு கொடுக்க முடியுமா என்ன? சரியில்லைன்னா சரியில்லைன்னு தான் சொல்ல முடியும். அந்த கட்சி இப்போ நான் சொன்ன டேட்டா எல்லாமே லாஸ்ட்டாக 5 வருஷம் 6 வருஷம் டேட்டா தான். நீங்கள் அப்படியே பின்னாடி போங்க. மம்தா எதுலேருந்து வந்தாங்க? நம்ம ரங்கசாமி எதுலேருந்து வந்தார்? இங்கே இருக்கிற நம்ம சைக்கிள் சின்ன வச்சுருக்க தமிழ் மாநில காங்கிரஸ் எதுலேருந்து வந்துச்சு? சரத்பவார் அஜித் பவார் எதுலேருந்து வந்தாங்க? எல்லாமே அதுலேருந்து உடச்சி வெளியே வந்தவங்க தான். ஆனால் தேசிய அளவில் இவ்வளோ பெரிய கட்சியாக இருக்கும்போது அந்த கட்சியில் அங்கங்கே சிக்கல்கள் வர்றதும் மக்கள் அதை உடச்சிட்டு வெளியே வர்றதும் இயல்பு தானே. அதை நம்ம அப்படி பார்க்க முடியாதா? அது ஒரு இடங்களில் ஒரு ஸ்டேட்டில் 2 ஸ்டேட்டில் நடக்குது அப்படின்னா உடனே தலைமை அதை ஸ்ட்ராங் பண்ணி அதை சரி பண்ணக்கூடிய வேலைகளில் அடுத்தடுத்து இருக்கணும். நீங்கள் ஏன் இந்த பிரச்சனைகள் வந்து பாஜகவில் இல்லை? இந்த பிரச்சனைகள் ஏன் தேசிய கட்சியாக அடுத்து நீங்கள் சொல்லப்படுற கம்யூனிஸ்டுகள் கட்சிகளில் இல்லை? நீங்கள் அந்த கட்சியில் ஏன் கொத்து கொத்தாக வெளியில் போகலை? பாஜகவில் எங்கேயாவது போவாங்க வருவாங்க. நீங்கள் மேற்கு வங்கத்தில் கூட பாஜகவும் காங்கிரஸ்லேருந்து மொத்தமாக வெளியேறி இப்போ மறுபடியும் மம்தா கூட வராங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி மம்தா கட்சியிலேருந்து வெளியேறி பாஜகவிலையும் காங்கிரஸ்லேயும் சேர்ந்தாங்க. மறுபடியும் மம்தா ஆட்சியை பிடிச்சோடனே பயம் வந்துருச்சு. மீன் தொட்டி தண்ணியிலேருந்து குதித்த மாதிரி எங்களை மறுபடியும் சேர்த்துக்கோங்க தீதி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப உள்ளே வந்து சேர்த்துக்கிட்டானுங்க. அப்படி தான் நடக்கும். இங்கே அமைப்பு பலவீனமாக இருக்குது, சித்தாந்தம் பலவீனமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான பிளவுகள் ஏற்படும். இந்தியாவிலேயே காங்கிரஸ் அல்லாத ஒரு மாநிலம் ஆட்சி அமைக்குது தமிழ்நாடு. அப்போ அந்த மீதி எல்லா ஸ்டேட்லையும் காங்கிரஸ். இப்போ இன்றைக்கி விரலூட்டு என்றோம். ஏன்? உட்கட்சி மோதல். அவங்களுடைய கொள்கை சிந்தாந்தத்தில் உறுதியாக இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் திமுக காங்கிரஸ்க்கு எதிராக இருந்துச்சு, ரைட்டு. அப்போ இருந்த அரசியல் சூழல், அரசியல் சுச்சுவேஷன், அதனால் அது எதிராக நின்னோம். இப்போ சித்தாந்த ரீதியாக சில கருத்துக்களோடு ஒத்து போகும்போது நம்ம வந்து சேர்த்துக்கிறோம். அப்படின்னும் போது இப்போ நம்ம இந்த தேர்தலில் மட்டும் அங்கமாக நம்ம ஒரு கூட்டணி சேருவோம். ஆனால் உள்ளே இருக்க பிரச்சனைகளில் நாம் வந்து கருத்துக்கள்லாம் தெரிவிச்சுப்போம். மாநில அளவு தேர்தலில் எதிர்த்து நிற்போன்ற அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே அவங்க வந்துக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற கள பிரச்சனை என்ன? காங்கிரஸுக்கு என்ன இங்கே பலம் இருக்குது? அதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும். செல்வப்பிறந்தகை தன்னுடைய ஸ்டாண்டில் ரொம்ப தெளிவாக இருக்கார். இந்தியா கூட்டணி தான், அது எந்த மாற்று கருத்தும் இல்லைன்னு மாநில தலைவர் சொல்லிடுறாரு. ஆனால் கீழே இருக்க அல்லு சில்லுங்க எல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இஷ்டத்துக்கு எதையாவது பேசுகிறாங்க. இன்றைக்கி கூட மாணிக் தாகூர் வந்து இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஏதோ ஒரு கார்டு நியூஸு, நான் வந்து இந்த எம்பி பதவியை ராஜினாமா பண்ணுறேன், அப்படிப்பட்ட பதவி வேணாம் அப்படின்னு ஒரு கார்டை போட்டு உங்களுடைய கற்பனைக்கு அளவே இல்லையான்னு இவரும் போட்டுடுறாரு. இல்லை, அதில் ஒரு வார்த்தை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அல்ட்ரா சில்ட்ரா ஐடிவிங்க்கு ஒரு அது ஏதோ பாஜக காரனோ தாவி காரனோ கிளப்பி விட்டுருப்பான் போல இருக்குது. அதை வந்து அவர் வந்து உடச்சிடுறாரு. அப்போல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் அப்போ அவர் வந்து தெளிவாக தான் இருக்கார். எம்பி பதவியை விட்டா இங்கே வாய்ஸ் டம்மியாயிரும் அப்படின்னு தெளிவாக தான் இருக்கார். இல்லை, அந்த வார்த்தை பிரயோகம் பரவாயில்லையா? நீங்கள் அதை ஓகேவா எடுத்துக்கிறீங்களான்னு கேட்குறேன். இந்த மாதிரி ஃபேக் நியூஸை பண்ணுறவங்களுக்கு அல்ட்ரா சில்ட்ரன் தானே சொல்லுவோம். அல்ட்ரா சில்ட்ரா ஐடிவிங்னு குறிப்பிடுறோம். ஆமாம், அதான் சொல்கிறேன். ஃபேக் நியூஸ் தான் ஐடிவிங் தான். சில ஐடிவிங் தான் ஃபேக் நியூஸை பரப்போம். அப்போ அதுக்கு பேர் அல்ட்ரா சில்ட்ரன் தானே சொல்ல முடியும். சில ஐடிவிங் நேர்மையாக செயல்படுது. பேக் எண்டில் ஒரு ஐடிவிங் வச்சுக்கிட்டு அவதூறுகளை பரப்புகிறானுங்க. அப்படி பரப்பும்போது அதுக்கு அந்த பேர் தானே சொல்ல முடியும். அப்போ அவர் மொழியில் அவர் சொல்கிறாரு. ஆனால் அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். எம்பி பதவி இல்லாமலாம் இங்கே நம்ம என்ன பேசினாலும் மதிக்க மாட்டாங்க, அது இருந்துட்டு வச்சு பேசினா தான் கரெக்டாக இருக்கும்னு. இப்போ இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இன்றைக்கி திமுக என்ன ஸ்டாண்ட் எடுக்குதுன்னா, சோனியா அவங்கள பார்த்து பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு, நீங்கள் வந்து மாணிக் தாகூர் மேலேயும் இவர் மேலேயும் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்கன்னு சொல்லி கேட்க போகிறதா ஒரு செய்தி வந்திருக்கு. போய் முறையிட போகிறாங்க. ஒன்றுமே இல்லை, நீங்கள் வந்து காங்கிரஸ்கிட்ட தான் திமுக அடிமையாக இருக்குன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. தரித்திரம் பிடிச்ச மாதிரி தம்பி நீ போப்பா அப்படின்னா முடிஞ்சு. எப்படா கழட்டி விடலான்னு நேரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சண்டை பெருசாச்சுன்னா இதுதான் திமுக நல்ல வாய்ப்புப்பா, சாமி போ, சென்ட்ரலில் மட்டும் கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னு இங்கே அழகாக உட்காந்துக்கலாம். இல்லை, ஆனால் பல சட்டமன்ற தேர்தல்கள் நம்ம பார்த்தது என்னென்னா, இங்கே கூட கூட்டணி வைக்காதனால இந்த கட்சிகள் தோற்றுருக்குன்னு காங்கிரஸ் சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு டெல்லி எடுத்துக்கலாம். ஒருவேளை அவங்க கூட கூட்டணி வைக்காதனால பின்னடைவாக இருக்கும்ல. பீகாரில் அமோக வெற்றி, வரலாறு காணாத வெற்றி. அட்டடா என்னமா வெற்றி, நினச்சே பார்க்கல. இப்போ கடைசியாக ஆந்திராவில் நடந்துச்சா,
என்ன வெற்றி ஆந்திராவில், ஆஹா சொல்லவே வேணாம். அப்பா அப்படி இருக்குது. அப்புறம் மேற்கு வங்கத்துலேயும் மம்தா அவங்கள 2 பேர் கூட்டணி வச்சு தான் ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். என்னங்க நான் சொன்ன 3 ஸ்டேட்டுமே தோல்வி காங்கிரஸுக்கு. நீங்கள் இப்போ சமீபத்தில் நடந்த எல்லா ஸ்டேட்லேயுமே முக்கால்வாசி ஸ்டேட்டில் அவங்க தோற்றுறாங்க. நான் பட்டியல் போட்டிருக்கேன். பட்டியல் 9 ஸ்டேட்டில் ஆட்சி இழந்ததுக்கான பட்டியல் போட்டிருக்கேன். அது இல்லாமல் இப்போ நான் சொன்னது அந்த பட்டியலே இருக்காது. நீங்கள் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. காங்கிரஸ் திமுகவோட தயவில் தான் ஜெயிக்குது. நீங்கள் மார்னிங் தாக்கூர் தனியாக அடுத்த வாட்டி நின்று ஜெயிக்குவாரா? ஜெயிப்பார்னா அவர் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஓகே பரவாயில்லப்பா, பெரிய ஆள் தான், பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு தான் அப்படின்னு கணக்கு போடலாம். அவருக்கு ஒரு லெகசி இருக்குல்ல, அவர் வந்து ஒரு பரம்பரை காங்கிரஸ்காரரு, அந்த பகுதியில் வந்து அவங்களுக்கு ஒரு லெகசி இருக்குல்ல அந்த குடும்பத்துக்குன்னு. இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் தோற்காத வெற்றி வேட்பாளர் அவர். லெகசி தான், கரெக்டு தான். எல்லா வேட்பாளருக்குமே வெற்றி தோல்வி சகஜம். அதான் சொல்கிறேன், லெகசி இருக்குன்னா தோக்காத ஒரு வேட்பாளராக இருக்கணும், தோல்வியே பார்க்காத ஒரு வேட்பாளராக அவர் இருக்கணும். அப்படிலாம் அவர் இல்லையா? அப்படியே லெகசி இருந்தாலும் வெறும் 5000 ஓட்டில் தான் அவர் ஜெயிச்சார். அதுவும் யார் எதிர்த்துனா ஒரு சின்ன பையனை எதிர்த்து. அந்த சின்ன பையன் அப்போ தான் முறை அரசியலையும் நிற்கிறாப்புல. அழுதே ஜெயிச்சிட்டார். அதுவும் அழுதே அவ்வளோ ஓட்டு வாங்கிட்டார். அப்போ இப்படியான வந்து நீங்கள் வந்து அவரை வந்து கம்பேர் பண்ணி பேசுகிறீங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு டேட்டு நீங்கள் அறிவிக்கிறாங்கன்னா ஒரு 4 நாள் கழித்து திமுக சொல்லும், பா இஷ்டம் இருந்தால் வா, நான் வேணால் ஒரு 2 சீட்டு எக்ஸ்ட்ரா தரேன், 27 சீட்டு, அதுக்கு மேலே தர முடியாது, இல்லைனா கிளம்புன்றுவாங்க. 30ங்க, 27 30, சரி நீ கிளம்பு, நீ வேணாம் கிளம்பு, அங்கே ஆட்சியில் பங்கு தந்து உட்காந்துருக்கான் வெறும் பையன், நீ அங்கே போய் உட்காருப்போ அப்படின்னு அனுப்பி விட்டாங்கன்னா, இல்லை நான் சும்மா சொன்னேன் 27 எங்களுக்கு ஓகே, இங்கே பாருங்க 2 சைன் பண்ணுற பாருங்க, 2 கையெழுத்தில் சைனை போட்டுருவாங்க. அவ்வளோதான் அவங்க அவ்வளோதான். நீங்கள் நாளைக்கே ஓடியாந்துருவாங்க. இந்த நாடகம் இது எல்லாமே காங்கிரஸ் எப்போ ஆக்டிவாக வேலை செய்யணும்னா தேர்தலில் சீட்டு வாங்குறதுக்கு தான். காங்கிரஸ் ரொம்ப பலவீனமாக இருக்குது, காங்கிரஸ் நல்லா பலமாக இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு பொதுக்குழுவை கூட்ட சொல்லுங்கள், ஒரே ஒரு பொதுக்குழு தமிழ்நாட்டில் கூட்ட சொல்லுங்கள், எல்லோரும் அமைதியாக வந்து நல்ல ஒற்றுமையாக அந்த கூட்டத்தை நடத்தி முடிச்சுட்டு போக சொல்லுங்கள். அப்புறமா அவங்க வந்து பேசுகிறதெல்லாம் சரி. ஸ்ட்ரென்த் இல்லைன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் காங்கிரஸ்க்கு? காங்கிரஸ் பொதுக்குழுவே போடலையே. காங்கிரஸ் எப்போ கடைசியாக பொதுக்குழு கூட்டுச்சு? செல்வ பிறந்தைய மாநில தலைவர் ஆகிட்டார். எப்போ போட்டார்? கேஎஸ் அழகிரி இருக்கும்போது ஒரு கூட்டம் நடந்துச்சு. அதோட அந்த கூட்டம் எவ்வளோ புனிதமாக அழகாக நடந்துச்சு தெரியுமா? பிரம்மாண்டமாக அழகாக இருந்துச்சு. எல்லோரும் ரத்தத்தெல்லாம் அப்படியே தெளிச்சுக்கிட்டு விளையாடினாங்க. அப்படி இருந்துச்சு கூட்டம். ஒரு கூட்டம் போட சொல்லுங்கள். ராகுல் காந்தி கைதுக்கு இங்கே வந்து நம்ம கேஎஸ் அழகிரி அண்ணா வந்து ஒரு 4 பேரை காரில் போயிட்டு இருக்கும்போது, அப்படியா தலைவர் கைது பண்ணிட்டாங்களா, ஓகே இப்போ பாருங்கள் அப்படின்னு, தம்பி கொஞ்சம் ஓரங்கட்டு வண்டியை ஓரங்கட்டு வா, அந்த ட்ராக்கில் போய் நிற்போன்னு டிரைவரோட சேர்த்து 4 பேர் நின்றுட்டு, தலைவரே ஃபோட்டோ எடு முடிஞ்சா ஓகே அப்படியே பிளாட்ஃபார்ம் இருப்பா, அதே ட்ரெயினில் ஏறி போயிட்டாங்க. இல்லை அது ஒரு எதிர்ப்புக்காக அவங்க போராடினது தானுங்க. சரியான எதிர்ப்பு. ராகுல் காந்திலாம் பார்த்தாருன்னா நீயும் அவகாசமே வேணாம்ல, அந்த மாதிரி ஒரு எதிர்ப்பை என் வாழ்க்கையிலே நான் பார்த்ததில்ல. சரியான எதிர்ப்பு, சீரியஸாகவே. இப்போ மற்ற கட்சிகள் வந்து அரசியல் நெருக்கத்தில் மாநாடு போடுறதோ இல்லை கூட்டம் காட்டுறதோ இயல்பு தான். எந்த கூட்டணியில் இருந்தாலும் அது இயல்பு தான், இல்லை தனிச்சு நின்னாலும் அது இயல்பு தான். காங்கிரஸ்க்கு வந்து அந்த மாதிரியான செயல்பாடுகள் இல்லாததுனால இப்படிப்பட்ட விமர்சனங்கள் வருது. ஆமாம், காங்கிரஸால் எல்லாரையும் சேர்த்து ஒரு மாநாடு நடத்த முடியாது. காங்கிரஸால் எல்லாரையும் சேர்த்து பொதுக்குழு நடத்த முடியாது. காங்கிரஸால் எல்லாரையும் சேர்த்து அரசியல் அளவில் ஒரு பொதுக்குழுவோ ஒரு பெரிய அளவில் ஒரு கூட்டமோ நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. போட்டால் அவன் மாநாட்டிலே இன்னொரு மாநாடு நடத்துவான், இன்னொரு காங்கிரஸ் அப்பயே உருவாக்குவான். முன்னாடி அப்படி இருந்திருக்கலாம், அதுக்குன்னு அப்படியே தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்பயும் இருக்குல்ல. நீங்கள் மாநில தலைவர் ஒருத்தர் சொல்கிறாரு, என்னை மீறி எவனாவது கூட்டணி கட்சி பற்றி பேசுனீங்கன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறாரு. பேசிக்கிட்டு இருக்கும் போதே சைடில் இங்கிறது, ஏய் திமுக கூட்டணி நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு ஒரு பேசுனா அது என்ன மரியாதை? அந்த கட்சிக்கு ஜனநாயகம் அதிகம்ன்றது பொதுவான பேச்சு. அது ஜனநாயகம்ன்றது கரெக்டு, ஆனால் அது எல்லாம் மீறி போய் எக்ஸ்ட்ரீம் போகுது. அது ஜனநாயகம் கிடையாது. ஜனநாயகம்னா என்ன அப்படின்னா, உள்ளரங்கத்தில் பேசுறதுக்கு பேர் ஜனநாயகம், வெளியரங்கத்தில் பேசுறதுக்கு பேர் ஜனநாயகம் கிடையாது. இப்போ கட்சியோட பிரச்சனையை நீங்கள் வெளியரங்கத்தில் பேசக்கூடாது, மக்களுடைய பிரச்சனையை தான் வெளியரங்கத்தில் பேசணும். கட்சிக்கு எத்தனை சீட்டு வேணும், கட்சியில் ஆட்சியில் அதிகாரம் வேணுமா இல்லையா அப்படிங்கிறத 2 கட்சியும் உள்ளரங்கத்தில் பேசி முடிவு எடுக்கணும். அதை நீங்கள் வெளியரங்கத்தில் பேசக்கூடாது. அதுக்கு பேர் ஜனநாயகம் கிடையாது, அது வேற. அப்போ இவங்க எல்லாருமே வெளியரங்கத்தில் தான் பேசுகிறாங்க. அதனால தான் காங்கிரஸ் நாசமாக போகுது. நீங்கள் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளில் இருக்கக்கூடிய முடிவுகளை வெளியில் டிபேட் பண்ணுவாங்களா? விசிகாவில் நடக்கிற கூட்டத்துக்குள்ளே நடக்கிற முடிவுகளை வெளியில் டிபேட் பண்ணுவாங்களா? நாம் தமிழர் கட்சியை கூட வச்சுப்போம், உள்ளே நடக்கிறத வெளியில் டிபேட் பண்ணுவாங்களா? இல்லை திமுகவே கூட எடுத்துப்போம், அதிமுகவில் வெளியே வந்துடும், திமுகவில் ஏதாவது பேசுனா வெளில பேசுவாங்களா? நடக்காது. அப்போ அவ்வளோ கட்டுக்கோப்பாக ஒரு கட்சி இருக்குன்னா அதோட கட்டமைப்பு கரெக்டாக இருக்கும்.
அப்போ இவங்க வந்து என்னன்னா கூட்டமே போடாமல் கூட்டத்துக்குள்ளே பேச வேண்டியது எல்லாத்தையும் வெளியில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லைண்ணா, கூட்டணி ஆட்சின்றதுல என்ன தவறு இருக்க முடியும்? இல்லை அவங்க எதிர்பார்க்குறதுல என்ன தவறு? அவங்களுக்கு காங்கிரஸுக்கு ஒரு லெகசி இருக்குது, ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. நாங்கள் வந்து கூட்டாட்சியாக அமைக்கிறோம் அப்படின்னு எதிர்பார்க்குறதுல என்ன தப்பு இருக்க முடியும்? அது எல்லா ஸ்டேட்லேயும் அவங்க அப்ளை பண்ணணும்ல. அவங்க அதான் சொல்கிறாங்க, மற்ற ஸ்டேட்லலாம் கூட பாசிபிள், தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் அது தடைன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இல்லை, பண்ணவே இல்லைல்ல காங்கிரஸ். எந்த ஸ்டேட்டில் கூட்டணி கட்சியில் ஆட்சிக்கு பங்கு கொடுத்துருக்கு? சென்ட்ரல் வேறு. நீங்கள் சென்ட்ரலில் பேசவே கூடாது. சென்ட்ரல் வேறு. சென்ட்ரலில் வந்து நீங்கள் பெரும்பான்மை இருக்கணும் அப்படிங்கிறது வேறு. உங்களுக்கு வேறு வழியே இல்லாமல் அங்கே நீங்கள் கொடுக்குறீங்க. இங்கே அப்படி இல்லைல்ல. இங்கே வந்து நீங்கள் காங்கிரஸ் வந்து கர்நாடகாவில் அதிக சீட்டு, கூட்டணி கட்சிக்கு ஏதாவது ஒன்று அமைச்சரவை பதவி கொடுக்கலாம்ல, ஏன் கொடுக்கல? வேறு மற்ற ஸ்டேட்டில் ஆட்சியில் இருக்க இடங்களில் காங்கிரஸ் கொடுக்கலாம்ல, ஏன் அங்கே அதை பற்றி வாயே திறக்கல? இங்கே வந்து பேசணும். தெலுங்கானாவிலேயும் அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க. அங்கே போயிட்டு நாங்கள் ஆட்சியில் பங்கு தரோம், இவ்வளோ நாள் எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு கூப்பிட்டு 4-5 கூட்டணி கட்சிகள் கொடுக்கலாம்ல. ஏன்னா அவங்க அங்கே மெஜாரிட்டியாக இருக்காங்க, அவங்களுக்கு அதில் கொடுக்க விருப்பம் இருக்காது. அப்போ அது வந்து ஒரு கட்சியோட பிரச்சனை. அந்த கட்சி வந்து தன்னை பலமாக்கிக்கிட்டு அப்புறமா குவாட் பண்ணணும். பாரு, நான் இவ்வளோ சீட் இருக்குது பார்க்குறியா, இப்போ நான் கேட்குறது நீ செய்யினா வேறு வழியில் கொடுத்து தான் ஆகணும். பலமே இல்லாத ஒரு கட்சி அதிகாரம் கொடுத்து பலமாக்குறதுக்கு இந்த கட்சிக்கு என்ன தேவை இருக்குது? இப்போ அந்த கட்சியும் பலமாக இருக்குது, இப்போ பாஜக பலமாக இருக்குது, அதிமுக இந்த பக்கம் இருக்குது அப்படின்னா அதிமுக என்ன செய்யும்? ஐயோ நீங்கள் பலமாக இருக்கீங்க, எந்த விஷயத்தில் என்னை மிரட்டுறது பலமாக இருக்கீங்க அப்படின்னு கொடுத்துரும், சீட்டை கொடுத்துரும், ஓகே வச்சுக்கோங்கன்னு. அப்போ காங்கிரஸ்ட்டு எதுவுமே இல்லையே மிரட்டுறதுக்கோ, இல்லை வந்து ஆள் அளவுலையோ இல்லை எதுலேயுமே பலமே இல்லையே. அப்போ நாங்கள் கொடுக்குற சீட்டில் தான் நீங்களே ஜெயிக்கிறீங்க, நாங்கள் கொடுக்குற ஓட் பூத்தில் தான் நீங்களே ஜெயிக்கிறீங்க. உங்கள் கேம்பெயினுக்கு எங்கள் ஆளுங்க தான் அதிகமாக வராங்க, உங்கள் கூடிய விட எங்கள் கூடி தான் பிறக்குது. நாங்கள் உங்களுக்கு அதிகாரம் இன்னும் அதிகமாக கொடுக்கணும். அதுக்கு மாநில கட்சிகளே எங்கள் கூட கூட்டணியில் 2-3 கட்சிகள் இருக்குது. வேல்முருகன் இருக்கார், மக்கள் நீதி மையம் இருக்குது, விசிகா இருக்குது, என்னென்னமோ கட்சிகள் இருக்குது. நான் ஏன் அவங்களுக்கு கொடுக்காம தேசிய கட்சி உங்களை மறுபடியும் இங்கே உள்ளே விட்டு இந்தி திணிப்புலன்னு எல்லாத்தையுமே நான் மறுபடியும் ஷஃபிள் பண்ணுமா அப்படின்ற எண்ணம் இயல்பாகவே இருக்கும்ல. காங்கிரஸுக்குமே இருக்கும்ல. காங்கிரஸ் எந்த கட்சியில் இருந்தால் ஆட்சியில் இருந்தாலும் இருக்கும்ல. அப்போ நீங்கள் முதல்ல பலத்தை நிரூபிச்சுக்கிட்டு அப்புறமா நீங்கள் குவாட் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் அது சரியாக இருக்கும். எதுவுமே இல்லாமல் உங்களை ஏன் அந்த கட்சி வளர்த்து விடணும்? நீங்கள் முதல்ல ஒற்றுமையாக இருந்து வளங்க, அப்புறமா வந்து கேளுங்கன்னு சொல்லணும். Delivering smiles all around the professional careers. Reach us to reach them.